இன்னைக்கு இந்த தொழிலாளிங்க தங்கச்சுரங்க தொழிலாளிங்க 3300 தொழிலாளி எஸ்டிபிபி தொழிலாளிங்க. அதுல பாதி பேர் செத்துட்டாங்க. ஆனா அந்த தொழிலாளிங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நியாயமான அந்த 50% நிலுவை பணம் அதுனா 52 கோடி, இல்ல வட்டி போட்டா ஒரு 100 கோடி, அதை கூட கொடுக்கறதுக்கு இந்த மத்திய அரசுக்கு வக்கு இல்லாத ஒரு நிலைமை தான். அதை கேட்கறதுக்கு வந்து யோகியத்தை இல்லை இவங்க. இந்த ஊரினுடைய எம்பி ஆகட்டும், எம்எல்ஏங்களுக்காக இதெல்லாம் ரொம்ப என்ன, இப்போ எத்தனை பேர் இன்னும் மரண படுக்கையில இருக்கிறாங்க. அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்குமா? பிஎம்எல் தொழிற்சாலைகள் தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து வேலை செய்யறாங்க. அந்த தொழிலாளிகளை வந்து நிரந்தரம் செய்யறதுக்கு வந்து ஹைகோர்ட்டே பரிந்துரை பண்ணாலும் கூட அவனும் நிரந்தரம் பண்றது கிடையாது. மத்திய துறை தானே அது, ஒரு பப்ளிக் செக்டர் தானே, பாராளுமன்றத்துல பேச வேண்டியது தானே எம்பி, பேச மாட்டாரு. ஏன்னா மத்திய அரசினுடைய கொள்கை அது மாதிரி. அந்த கொள்கைக்கு எதிராக இவர் வந்து பேசவே மாட்டார். கண்டிப்பா தன்னுடைய மக்கள்னு பேசுறதுக்கு அவங்க தயார் கிடையாது. இந்த ஊர்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டெய்லி எவ்வளவு பேர் சாகும். ஆக்சிடென்ட் ஆனா உடனே எந்த வித வசதியும் இல்லாத சாகுறாங்க. ஐசியூ கிடையாது, கார்டியாலஜி யூனிட் கிடையாது. இது மாதிரி வசதிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து இன்னைக்கு வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வழியிலேயே செத்துடுறாங்க. இது கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல வந்து யோகியத்து கிடையாது. நல்ல குடி தண்ணீரை கொண்டு இருந்த ஊர் பேத்மங்கலா தண்ணி நமக்கு தான் கிடைக்கும். இன்னைக்கு எரகோல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு 1 TMC பிடினா தண்ணியை சேகரிச்சு கோலாறு 35 கிலோமீட்டர் போகுது. ஆனா கேஜிஎஃப் வரத்துக்கு கொடுக்கறதுக்கு தயார் கிடையாத ஒரு சூழ்நிலையை நப்பாங்க. ஆமா, இப்ப வந்து அதை வந்து 1905லயே வந்து அந்த ரிசர்வாயரை உருவாக்குனாங்க. பேத்மங்கலா ரிசர்வாயர் உருவாக்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடிச்ச ஊரு நம்ம கோலாத்தாங்கோயில் ஊரு. அதுவும் மைனிங் பகுதி தான் முதலா குடிச்ச ஊர். இப்பெல்லாம் கூட நம்மலாம் சின்ன வயசுல அந்த பருப்பெல்லாம் அதுல தான் வேக வைக்குவாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி கூட இல்லாத சூழ்நிலை. அந்த புளோரைட் தண்ணியை இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் தண்ணியை குடிச்சுன்னு இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய நிலைமை என்னன்னாக்கா பல்வேறு உடல் ரீதியான தொந்தரவு வரக்கூடிய நிலைமையை பார்க்கறாங்க. ஒரு பக்கம் கேஜிஎஃப் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மைனிங் பகுதியிலேயே இன்னும் புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. வரக்கூடிய தேர்தல்கள்ல வந்து நாம சிந்திக்கணும், நாம யோசிக்கணும். நாம தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் வந்து இந்த பிரச்சனைகள் மேல, அது டெய்லி டிராவலர்ஸா இருக்கட்டும், தங்க வயல் தொழிற்சாலையினுடைய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும், இல்ல பிஎம்எல் தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய பிரச்சனை, பிஎம்எல் தொழிற்சாலை தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இது மேல பேசக்கூடிய ஒரு தலைவர்களை வந்து இந்த ஊர்ல வந்து உருவாக்கணும். நாங்க சிபிஎம் பார்ட்டி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளும் முதலா குரல் எழுப்போம். டெய்லி டிராவலர்ஸ் பிரச்சனை வந்தா கூட இன்னைக்கு சிவப்பு கொடியை ஏந்தின்னு போராடினே தான் இருக்கிறோம். ஆனா இதே நிலைமை வந்து மற்றவங்களும் பண்ண மக்களும் இதை வந்து கண்காணிக்கணும். நாளைக்கு தேர்வு செய்யக்கூடிய பிரதிநிதிகளை வந்து அது நகரமன்ற தேர்தல் வரலாம், கூடிய சீக்கிரம் வரலாம், இல்ல எம்எல்ஏ தேர்தல், எம்பி தேர்தல். பணம்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம். நம்ம சாதாரண நிகழ்ச்சிங்க, சின்ன ஏழைங்களா இருந்தா கூட நம்ம வீட்டுல செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து 10-20 ரூபாய் செலவு பண்ணிடுறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து சில குடும்பங்கள்ல வந்து 1000-2000 ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க. ஆனா இவன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை வந்து 500-1000 ரூபாய் குத்துப்பட்டு அந்த 500-1000க்கு வந்து நாம வந்து நம்மளுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாந்தோம். ஆனா 5 வருஷம் அதை பத்தி தான் யோசித்துன்னு, அதை பத்தி தான் கவலைப்பட்டுன்னு, அதை மேல திட்டிக்கின்னு, வேலை செய்யறவனும் செய்யாதவனையும் சேர்த்து திட்டிக்கின்னு இன்னைக்கு வந்து நம்ம காலத்தை கழிச்சிடும். அப்போ நம்ம சிந்திக்கணும். வரக்கூடிய தேர்தலுங்க வந்து குறிப்பா இளைஞர்கள் நாம வந்து சிந்திக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல சிந்திச்சு செயல்பட்டா தான் நம்ம கையில இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதம் ஓட்டு. ஒண்ணு போராட்டம், இன்னொன்னு நம்மளுக்கு வந்து அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து நம்மளுடைய ஓட்டு உரிமை. அதை சிந்திச்சு நம்மளுடைய பிரச்சனைகள் அடிப்படையில வந்து நம்ம வாக்களிச்சு நல்ல பிரதிநிதிகளை தேர்வு பண்ணா ஒரு தீர்வம் கிடைக்கின்றது ஒரு பக்கம். இன்னொன்னு போராட்டம். ஏன் சிபிஎம் பார்ட்டி மட்டும் போராட்டாங்க? எந்த பிரச்சனையா வந்தாலும் அவங்க ஏன் நிக்கிறாங்கன்னாக்கா அது தொழிலாளிகளுக்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக இருக்கக்கூடிய கட்சி. நாங்க அது தொடர்ச்சியா பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் தொடர்ச்சியா போராடினே தான் இருப்போம். நாங்க யோசிச்சுக்கிறோம், இல்ல எங்க போராட்டம் குறைவா இருக்குதுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். அது மக்கள் மத்தியில போறதில்ல ஒரு சில நேரங்கள். ஆனா வரக்கூடிய நாட்கள்லயும் வந்து இந்த போராட்டம் எங்களுடையது தொடரும். நிச்சயமா வந்து எதிர்காலம் நம்பிக்கையோட தான் போனோம். நம்ம இந்த போராட்டம், இந்த உரிமைகளை கேட்கறதுக்கான போராட்டம் தொடர்ச்சியா நாம போனா நம்ம வாழ்க்கையை வந்து நாம தான் தீர்மானிக்கும். அது ஓட்டு உரிமை மூலியமா, போராட்டங்கள் மூலியமா நாம வந்து நிச்சயமா வந்து வரக்கூடிய நாட்களை சந்திக்கலான்றது இந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய. இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் கூட இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ராபர்சன்பேட் அந்த பகுதிகளில் வந்துட்டு அதே குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இன்னைக்கு நடத்துறத பார்க்குறோம். ஆனா ஆண்டர்சன்பேட் பகுதி, மைசூர் மைன்ஸ் பகுதி, கோரமண்டல் பகுதி, இது மாதிரி பகுதிகளில் மைனிங் பகுதி, இது மாதிரி பகுதிகளில் வந்து எந்த நிகழ்ச்சியும் அவங்க நடத்துறது.
அப்போ ஒரு சார்ந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் மக்கள்னு கிடையாது, அந்த ஊர் அந்த இடத்துல மட்டும் அந்த ஷோ காட்டிட்டு போகக்கூடிய வேலை. பரந்தப்பட்ட மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தினாக்கா நிச்சயமா இது பரந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியை தேவைப்பட்டு கோலா தங்கவயல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். தங்கவேல் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இந்த டெய்லி டவுல் பிரச்சனை, அப்புறம் வந்து பிஜேபி பெமல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் வருது, 52 கோடி இன்னும் செட்டில் ஆகல. இந்த சூழ்நிலையில எலெக்ஷன் ஒர்க் போட்டீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அததான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோரிக்கைகள் அடிப்படையில வந்து நம்ம வாக்களிக்கணும். தேர்தல் வருது, தேர்தல் ஒரு திருவிழா. ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு ஜனநாயக உரிமையை வந்து நம்ம கடமையை வந்து செயல்படுத்துறது வந்து ஒரு திருவிழாவை தான் இந்த நாட்டுல நம்ம வந்து பார்க்கறோம். அப்போ அது எப்படி நம்ம சொல்றதுனாக்கா இந்த வாக்குரிமை, இப்போ ரைட் டு பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லிட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துல ஓட்டெல்லாம் வந்து யாருக்கு இருந்துச்சுனாக்கா பிராமணர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. அது மாதிரியான சூழ்நிலை இருந்த நாடு இது. இல்ல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து கிராஜுவேஷன் ஒரு டிகிரி படிச்சவனுக்கு தான் ஓட்டு இருந்தது. ஆனா 18 வயசு நிறைவான உடனே ஓட்டு உரிமையை கொடுத்த நிலைமை வந்த பிறகு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன், நம்ம குடியரசு தினமா குடியரசு நாடா இந்த நாடை அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமை, அந்த ஓட்டிங் ரைட், எல்லாருக்கான ஓட்டு ஒண்ணு தாங்க. அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு சாதாரண தொழிலாளி இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஓட்டு உரிமை. ஆனா பொருளாதார ரீதியா சமூக ரீதியா வந்து ஏற்றத்தாழ்வுங்க எல்லாம் பல இருக்குது. அப்போ அதெல்லாம் மாத்தணும்னாக்கா இந்த ஓட்டு உரிமையை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும். நம்ம சரியா பயன்படுத்தணும் எப்படின்னாக்கா நாம தேர்வு செய்யக்கூடிய அந்த வேட்பாளர் ஆகட்டும் இல்ல கட்சிகள் ஆகட்டும், அது எப்படியான ஒரு இயக்கமா இருக்குது, எப்படியான ஒரு வேட்பாளரா இருக்கிறாரு, அதை சிந்திச்சு இந்த அடிப்படையில மைன்ஸ் விஷயம், இந்த தொழிலாளிகளுக்கு வந்து இது வரைக்கும் ஏன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலுவை பணம் கொடுக்கல, அரசு என்ன பண்ணுது, தேர்வு செய்யப்பட்ட பிறகு அந்த பிரதிநிதிங்க இன்னும் அந்த அரசு சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலயோ வாதிடுறாங்க, இந்த பிஎம்எல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனை மேல இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, பவர்ஃபுல் இல்லையா ஒரு அரசெல்லாம், அங்க போய் வாதாடி பேசி ஆமா என் தொழிலாளிக்கு இந்த பிரச்சனை இருக்குது தீர்த்து வைன்னு சொல்லிட்டு போராட முடியாதா, கேட்க முடியாதா? இல்ல நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்ல வேண்டியது தானே. இல்ல குடி தண்ணீர் விஷயம் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் விஷயம் ஆகட்டும், ஒரு 5-6 முக்கியமான அடிப்படை விஷயங்கள், வாழ்வாதார விஷயங்கள். மற்றது ஒரு சிலது இல்லைன்னா கூட நடக்கும், ஆனா இந்த விஷயங்கள் இல்லைனாக்கா நடக்காது. அப்போ இந்த விஷயங்கள் மேல வந்து வாக்காளர்கள் சிந்திக்கணும், யோசிக்கணும். அப்படி சிந்திச்சு வாக்களித்த ஊர் இது. அப்போ குடியரசு கட்சி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும், அப்போ வாக்களித்த போது என்ன பண்ணாங்கன்னா கொள்கை ரீதியா இப்போ வர்க்க அரசியல பேசக்கூடிய இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடினாங்க. அவங்க வேஜ் ரிவிஷன், அவங்க வீட்டு வசதிங்க, அவங்க வேலை வாய்ப்புகளை பத்தி பேசக்கூடியது, இல்ல சமூக ரீதியான சீர்கேடை பத்தி பேசின குடியரசு கட்சிக்காரங்க இருப்பாங்க. இது மாதிரி கொள்கை ரீதியா வாக்களித்த ஊர் இது. ஆனா இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம், வேற அரசியல் எல்லாம் நுழையுது. பண அரசியல், ஜாதி மத அடிப்படையிலான அரசியல், இதுக்கு நாம வந்து பலியாயிடக்கூடாது. அதே மாதிரி கொள்கை ரீதியான நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசியல்வாதி, அரசியல் கட்சிகளை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மிகவும் வற்புறுத்தி நான் வந்து அதை கேட்டுக்கிறேன். அது பண்ணாதான் மாற்றங்களை உருவாக்க முடியும். நாம போராட்டமும் செய்யறதில்ல, இல்ல வாக்களிக்கிறதும் சரியாம வாக்களிக்கிறது இல்ல காசு பணம் அந்த நேரத்துக்கு வந்து கொண்டாட்டம் அப்படின்றதெல்லாம் இல்லாம இந்த அடிப்படையில வந்து வாக்களிக்கணும். நகரசபை தேர்தல் ஆகட்டும், எம்எல்ஏ எம்பி தேர்தல் ஆகட்டும், இந்த சிந்தனையா வராதா? வரும். இன்னைக்கு கேரளான்ற மாதிரி மாநிலத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து யாரும் காசை வாங்குறது கிடையாது. அது எந்த அரசியல் கட்சினா இருக்கட்டும், காசு கொடுத்தா ரிஜெக்ட் பண்றாங்க, நீ ஏன் காசு கொடுக்குறேன்னு கேக்குறாங்க. இது மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடியது இருக்குது. கேஜிஎஃப்லயே நம்ம அப்படித்தான் இருந்தோம். அது மாதிரி சிந்திக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள்.